நீங்களே சில கமிட்மெண்ட்டை உருவாக்கிப்பீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது, அதுக்கு ஒரு ஆர்டி போட்டுருவோம். ஒரு விஷயம் வருது, அதுக்கு இது நம்ம பண்ணிடலாம். ஒரு இது வருது, அதுக்கு நம்ம இது பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போறீங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த தடவை ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ட்ராவல், ஃபாரின் ட்ராவல் பண்ணுவீங்க, ஃப்ளைட்டில் போவீங்க. இது வரைக்கும் போகாட்டி திடீர்னு ஃப்ளைட்டில் போகிறது, இல்லை கொஞ்சம் பெரிய ஒரு ஏசி பஸ்ஸில் போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் சொகுசாக சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய தன்மை எட்டி பார்க்கலாம். 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக போகிறார். வாவ், ஃபென்டாஸ்டிக்கான அமைப்பு. நிறைய பேருக்கு வருமானம் அப்படின்ற இடத்துல இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறப்போகிறது. எப்போ மார்ச் மாதம் 2-3 தேதிக்கு அப்புறம் முதல் 15 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய காலகட்டம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்க கெத்த காலத்தை விட்டு நடக்க போறீங்க. ஒரு 3-4 மாசம் அப்படியே அமைதியாக பம்மிட்டு இருந்தீங்களா, இனிமே அதிரடி ஆட்டம் காட்ட போறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்பயுமே நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி பிளானட்டை நெகட்டிவ் ராகுவோட சேர்ந்த புதன் தான் மதிநுட்பம். டெக்னாலஜிக்குள்ள ஒரு மைக்ரோ நாலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, நுண்ணி அறிவு, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ராகு. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய வேலையில இதெல்லாம் இன்புட் பண்ணுவீங்க. கொஞ்சம் நுண்ணிய அறிவு உள்ள நடக்கும். ரொம்ப மைக்ரோவா சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க. இதை இப்படி பண்ணா இப்படி இருக்கும், இது இப்படி பண்ண யாரெல்லாம்